அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவைக்கு இரண்டாம் நாளாக கருப்புச் சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு இரண்டாம் நாளாக கருப்புச் சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் மானிய கோரிக்கை இன்று நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக பேரவை நிகழ்வுகளில் பங்கு பெறக்கூடிய அதிமுகவினர் கருப்புச் சட்டையுடன் இன்றும் பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்பொழுது கருப்புச் சட்டை அணிந்து வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்றைய தினமும் கருப்புச் சட்டையுடன் பேரவைக்கு வருகை தந்து அவை நடவடிக்கைகளில் அதிமுகவினர் பங்கேற்றிருந்தார்கள். பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு போதுமான நேரத்தை எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வழங்கவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவை நடவடிக்கையில் பங்கேற்று சில முக்கிய நிகழ்வுகள் குறித்து கேள்வி எழுப்ப முற்படும் போதெல்லாம் அதை திசை மாற்றக்கூடிய வகையிலே மற்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு தருகின்றார். மேலும் அதிமுக உறுப்பினர்கள் பேசும்பொழுது அமைச்சர்கள் குறுக்கிட்டு அதிமுக ஆட்சி தொடர்பாக ஏதேனும் கருத்துக்களை கூறினால் அதற்கான பதிலை தருவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதிப்பதில்லை. எனவே பேரவைத் தலைவரை கண்டித்து கருப்பு சட்டையில் வருவோம் என்று அதிமுகவினர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புக்கு இணங்க தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அதிமுகவினர் கருப்பு சட்டையுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்துள்ளனர்.